ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெப்டோவில் எப்படி செல்லர் ஆகிறது. மீன்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து ஜெப்டோவில் எப்படி செல் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி செல் பண்ணுறது, ஆன்லைன் காமர்ஸில் வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஜெப்டோ பார்ட்னர் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஜெப்டோ பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஜெப்டோனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஜெப்டோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து மெயின் சிட்டியில், மேஜர் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க. க்ரோசரி டெலிவரி. நீங்கள் காய்கறிலேருந்து அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் மெயினான க்ரோசரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஜெப்டோவில் கிடைக்கும். ஸோ இதை தான் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய சிட்டியில் லான்ச் ஆகிருக்கு. இப்போ சின்ன சின்ன சிட்டிலையும் லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ சின்ன சிட்டியில் உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இப்போ ஜெப்டோவில் வந்து செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்டை தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் கூட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ப்ராடக்டை சேர்க்கலாம். அது வந்து ஜெப்டோ பார்த்துக்குறாங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்டை மட்டும் இவங்ககிட்ட கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெப்டோவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பேன் கார்டு கம்பல்சரி. பேன் கார்டு எல்லாரும் வச்சுருப்பீங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. ஓகேவா? அப்புறம் கேன்சல்டு செக்கு, அப்புறம் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் ஆஃப் காஃபி, ஒரிஜினல் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து இன்னொருத்தவங்கிட்ட ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி விற்கிறீங்க, டீலர்ஷிப்பாக இருக்கீங்க, சப்ளையராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4வது வந்து கண்டிப்பாக என்ஓசி இல்லை லெட்டர் தேவைப்படும். இது ஓன் பிராண்டுனா உங்கள் பேன் கார்டு, ஜிஎஸ்டி, கேன்சல் செக்கு இது மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறது வந்து ஜெப்டோ டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ரெடி ஆகும்னு இதில் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிஸ்னஸ் டேலேருந்து ஒரு 45 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா இது வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ண பார்க்கலாம். இதில் வந்து செல்லான் ஜெப்டோன்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் ஓடிபி, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இது நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு வரும். லாகின் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்கள் இமெயில் மறுபடியும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போடுங்க. ஓடிபி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் உள்ள என்ட்ரி ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஜெப்டோ அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உள்ள லாகின் மட்டும் பண்ணியிருக்கோம், இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, கம்ப்ளீட் ஆகல. ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. பிராண்ட் இன்ஃபர்மேஷன்னா இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து ஓன் ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு பிராண்டு பேர் வச்சுருப்பீங்க, அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆச்சி மசாலா உங்கள் பேரில் இருக்குன்னா ஆச்சி மசாலா, சாரி இது வந்து உங்கள் பேர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். சரியா? அடுத்து உங்கள் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராண்ட் டீட்டெயில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரா டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்குறாங்க. மேனுஃபேக்சர்னால் நீங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் மேனுஃபேக்சர் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை மேனுஃபேக்சர் பண்ணல, நான் ஆல்ரெடி வாங்கி விற்கிறேன், இல்லை இம்போர்ட் பண்ணி பண்ணுறேன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா?
பட் வந்து நீங்கள் இது ரெண்டுமே தான் பண்ண முடியும். ரீசெல்லர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் லோக்கலில் வாங்கி பண்ணுறீங்க அந்த மாதிரினா ஜெப்டோவில் நீங்கள் பண்ண முடியாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் இல்லை இம்போர்ட்டடு இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருப்பீங்க, ஒரு சில பேர் தான் மேனுஃபேக்சராக இருப்பீங்க. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சின்னு போடுறேன். சரியா, ஆச்சின்னு போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டகரின்னு இருக்கும். அதில் வந்து மசாலான்னு செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா, இல்லை பேக்கடு ஃபுட் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அப்புறம் வந்து உங்கள் பிராண்டு இல்லை நீங்கள் என்ன செல் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டு எல்லாமே இதில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிராண்டாக போட்டு அப்புறம் வந்து கேட்டகரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன நீங்கள் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஓகேவா, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்கும்னா உங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் கேட்கும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணீங்கன்னாலும் கொடுங்க, பண்ணாட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதில் வந்து ஸ்டார் மார்க் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. ஆன்லைனில் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்டோட மினிமம் செல்லிங் ப்ரைஸ், குறைஞ்சது உங்கள் ப்ராடக்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் இருக்குது அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஓன் ப்ராடக்டாக வச்சுருந்தீங்க, மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கும். பட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு சப்ளையராக இருந்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இருக்காது. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வெப்சைட் கேட்குறாங்க. ஸோ ஜெப்டோவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ரெடி பண்ணிக்கிங்க. உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாக் எல்லாமே அப்லோட் பண்ணி ப்ளஸ் வந்து உங்கள் அட்ரஸு, கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவ்டு உடனே கிடைக்கும். சரியா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன பிளாட்ஃபார்த்தில் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை வேறு எதுலேயுமே செலக்ட் பண்ணலாம், அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதர்ஸில் என்னன்னு கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெமோகிராஃபி ப்ரெசன்ட், நீங்கள் வந்து பேன் இண்டியா சப்ளை பண்ணுறீங்களா இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக சிட்டியை மட்டும் சப்ளை பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி எல்லா பேன் இண்டியா பண்ணுறீங்கன்னா பேன் இண்டியா, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட சிட்டியில் மட்டும் பண்ணுறீங்கன்னா குறிப்பிட்ட சிட்டி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சிட்டின்னு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வெள்ளூர், சேலம் இந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1 by 1 அடுத்தடுத்த சிட்டி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அது எந்தெந்த சிட்டின்னு நான் வந்து லிங்க் கீழே தரேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் அப்லோட் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. இது என்னென்னா உங்கள் ப்ராடக்ட் கேட்லாக்கு ப்ளஸ் வந்து கேட்லாக் வந்து உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து ப்ரைஸு எல்லாமே டீட்டெயிலாம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஷீட்டில் போட்டு நீங்கள் இதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜெப்டோ டீம்லேருந்து உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அங்கே அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் சப்ளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இதே மாதிரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில்
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வரவங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.